இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனை நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். சங்கீதத்தின் மூலமாக எங்களை உயிர்ப்பித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபைகள் தாங்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தாப்பனே, ஆமேன். சங்கீதத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் பேபி வாசிப்பா மாறி மாறி வாசிக்க போகிறோம். கடைக்குட்டி கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 19வது அதிகாரம் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பகலுக்கு பகல் வார்த்தை கொள்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனம் சித்திரம் எங்கும் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிறது, புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் எளிய சந்தோஷமா இருக்கிறது. கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயசுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் குறிப்பிட்டகையும் தேனிலும் தேனிலும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி பாரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். ரைட், உட்காரலாம் சொல்லுங்க. டக்குன்னு எல்லாரும் உட்கார்றது ரெடி ஆகிட்டாங்க. அல்லேலூயா. ரைட், இன்னைக்கு நான் ஒரு மகிமையை குறித்து சொல்ல போகிறேன். மனிதனுடைய மகிமை வேறு, மிருகங்களின் மகிமை வேறு. அல்லேலூயா. கடவுளுடைய மகிமையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். மகிமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. மகிமை என்றால் சொல்லுங்க, பெருமை, புகழ்ச்சி. ரெண்டாவது சொல்லணும், அடுத்தால நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ரட்சிப்பு அபிஷேகமாய் மாறும். அபிஷேகம் பிரசன்னமாய் மாறும். பிரசன்னம் மகிமையாய் மாறும். மகிமை அக்னியாய் மாறும். என்ன சொன்ன சொல்லுங்க. அக்னியாய் மாறும். அல்லேலூயா. இது ஒரு மகிமை. நான் இப்ப சொல்லக்கூடிய மகிமை, நன்றியோடு கூட துதிக்கிறேன், தேவனுடைய படைப்பின் அழகு. சொல்லுங்க, என்னது மகிமை? மகிமைன்னு என்னது? தேவனுடைய படைப்பின் அழகு. விரலே கிடையாது, நகை இருக்கும். அது என்ன இருக்கும்? சரி, இப்ப மாதிரி சொல்லுங்க. மூக்கு நீளமா இருக்கும்.
அதோட அதோட எதுக்கு நீளமாக இருக்கு தெரியுமா? யானைக்கு தான். அல்லேலூயா. பெரிய சொலவு மாதிரி காது இருக்கும். அல்லேலூயா. வாய்க்குள்ள இருந்து கொம்பு இருக்கும். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அழகுலே யார் அழகு தெரியுமா? மற்ற பூமியில் மிருகங்கள்ல அழகு ஆண்கள் தான். அல்லேலூயா. பூமியில் அழகு பெண்கள். கிறிஸ்துவத்தில் அழகு கிறிஸ்துவை தரித்தவர்கள். சொல்லுங்க, அவங்க தான் யாரு அழகு. அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கிடையாது. நீ கிறிஸ்துவ தரித்திருந்தனா எப்பவும் சந்தோஷமாக இருப்பாய், சமாதானமாக இருப்பாய், விடுதலையாக இருப்பாய், பாதுகாப்பாக இருப்பாய். முகத்தில் தேவனுடைய சாயல் தெரிஞ்சுதான் நீ தான் அழகு. காட்டுக்கு போகிறோம், ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண் சிங்கம் என்ன எப்படி இருக்கும்? நிறைய முடி இருக்கும். அது சிங்கம் மாதிரி நடக்கும். அதுவே சிங்கம் தானே. அது சிங்கம். அல்ல இல்லையா? அப்ப பெண் சிங்கத்தை பார்த்து அதெல்லாம் என்ன செய்யாது? இருக்காது. யானையை பாருங்க, ஆண் யானைக்கு தான் என்ன இருக்கும்? இருக்காது. அது மொட்டை காலத்து மாதிரி இருக்கும். அல்லேலூயா. மாடுல பசுமாடு எருமை மாட்டுங்க என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆடுல பாருங்க, வெள்ளாட்டு கிடாய் நடக்கிறதுக்கும் வெள்ளாடு ஆடு நடக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? கிடாய் நடக்கும்போது பாருங்க ரொம்ப தோரணையா நடக்கும், அப்படி அசால்ட்டா நடக்கும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் படைப்புகள். என்னது? படைப்புகள்னா நம்மளை படைத்திருக்கிறார். நம்ம கண்ணை படைத்திருக்கிறார், காதை படைத்திருக்கிறார், நாவை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை படைத்திருக்கிறார், இருதயத்தை, எத்தனையோ உறுப்புகளை உள்ள படைத்திருக்கிறார். வானத்தை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கண்டுபிடிக்கிறது தான் சயின்ஸ். எதை கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய படைப்பை கண்டுபிடிக்கிறது தான் யாருக்குது? சயின்ஸ். ஒரு விஞ்ஞானி சூரியனை போய் நிலாவில் போய் இறங்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு இங்கே அவார்டு கொடுக்காங்க. அங்கே போய் முதல்ல வாசிக்கப்பட்டதே பைபிள் தான். எங்கே? சந்திர மண்டலத்தில். ஆம்ஸ்டாங்கிறவன் போய் இறங்கின உடனே முதல்ல பைபிளை தான் அங்கே வாசித்தான். அல்லேலூயா. நான் அந்த படைப்பை நான் சொல்கிற காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒருத்தன் சந்திர மண்டலத்தில் போய் 2 பேர் இறங்கி வந்துட்டோம்னா அங்கே இருக்க கடுமையான வரவேற்பு. நீங்கள் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் இறங்கினோன்னா இப்போ சொல்கிறீங்க பேர் ஆம்ஸ்டாங்னு. அந்த அளவுக்கு அவர் பேர் என்ன செய்யுது? இளநீருக்கு புகழ் நிற்கு. அப்போ அவருக்கே புகழ் இருந்ததுன்னா யாருக்கு புகழ் இருக்கணும்? அதை விட்டுட்டு இப்போ யாருக்கு புகழ் இருக்கு? மனுஷனுக்கு. அல்லேலூயா. அவன் பெரிய விஞ்ஞானி ஆகிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு யானையை படைக்கிறவர், ஒரு சிங்கத்தை படைக்கிறவர், ஒரு சூரியனை படைக்கிறவர், ஒரு சந்திரனை படைக்கிறவர். அவருடைய அல்லேலூயா அந்த படைப்பின் தன்மை என்னது? படைப்பின் தன்மை தேவ மகிமை. என்னது? நீ ஒரு சின்ன குண்டூசியை போட்டு ஒரு ஆளை எடுக்க சொல்லுங்க, எடுக்க முடியாது. நகத்தை நேத்தா வெட்டின நகை எடுக்க முடியலம்மா. சின்ன குண்டு ஊசியை நேரத்தா நகை வேண்டிட்டேன், அதனால் எடுக்க முடியல. இங்கே ஓரமாக அப்படி தள்ளிட்டு போய் எங்கனையா ஓரமாக வச்சு தான் எடுப்போம். இந்த யானை இருக்குல்ல, சின்ன குண்டு ஊசியை போட்டு எடுக்க சொல்லுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டு ஊசியை மட்டும் எடுத்துரும். மாடு இருக்குல்ல, சின்ன கல்லை போடுங்க, எல்லாம் சவைச்சு முழுங்கிட்டே இருக்கும். கல்லை மாத்திரம் துப்பிட்டு அது போல சவைச்சு முழுங்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த மீனுக்கு பாருங்க, ஆண் வாயை பொழந்துக்கிட்டு அது பாட்டில் தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்குது, அது வயிற்றுக்குள்ளே எதெல்லாம் போகணுமோ அதுக்குள்ளே உள்ளே போவோம். மற்றது அழுக்கு கிழுக்கெல்லாம் எங்கே ஓடி போயிரும் தெரியுமா? செதில் வழியாக அது பாட்டில் வெளியே போயிடும். அது பாட்டில் வாயை மாத்திரம் திறந்துட்டு விடுறன்னு போவோம். சின்ன சின்ன குட்டி குட்டி மீன், சின்ன சின்ன மீன், சின்ன சின்ன பாம்பு, சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே எங்கே போயிடும்? வாய்க்குள்ளே போயிடும். ஆனால் வேண்டாதது பூரா எங்கே ஓடி போயிடுது? செதில் வழியாக வெளியே போயிடுது. ஆண்டவருடைய படைப்புன்னு சொல்ல வர்றேன். பெரிய கப்பல், டன்கணக்கில் இருக்கிற கப்பல்கள், இந்த திமிலங்க இருக்குல்ல,
இந்த புறவாசல் வால் இருக்குல்ல, வாழ்ட்டு ஒரு தட்டி விட்டுட்டு போயிடும். அந்த கப்பல்லாம் தூள் தூளாக போயிடும். அல்லேலூயா, தூள் தூளாக போயிடும். பல லட்சம் மீன்கள் அந்த கப்பல் அப்படியே மறிச்சிடும், அங்கங்கே போடாமல் மறிச்சிடும். நீங்கள் அந்த மீனுக்குள்ளே இப்படி கையை விட்டுட்டு எடுத்துட்டீங்கன்னா கையில் எலும்பு மட்டும்தான் இருக்கும், கறிகறியெல்லாம் விட்டுட்டு எடுக்கிறதுக்குள்ளே காலியாயிடும். என்ன செய்யும்? அவன் ஒரு மனுஷனோட நிலைமை என்ன? அவ்வளோ பொடி பொடி மீனாக தான் இருக்கும். பல ஆயிரம் மீன்கள். அவங்க அந்த இது கப்பலில் 2 சைடும் ஏகப்பட்ட அரிசி, அதுக்குண்டான கோதுமை குருணெல்லாம் வச்சுருப்பான். இந்த மீன்கள் ரொம்ப வருதுன்னு தெரிஞ்சிட்டோன்னு 2 சைடும் வெட்டி விட்ருவான். 2 சைடும் வெட்டி விட்டோன்னா மீன் பூரா எங்கே போயிடும்? அதை போய் திங்கிறதுக்கு ஓடும். உடனே கப்பல் பாட்டில் அது பாட்டில் போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. காற்று வருது. எங்கேருந்து வருது? எங்கே போகுது, எங்கே வருது உணர்ந்தோம் தெரியல. இப்படி படைப்புகளில் அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இது அவர் மகிமையை, அது படைப்பின் சொல்லுங்க, படைப்பின் அழகு அவர் மகிமையை வெளியரங்கமாக்குகிறது. அப்போ மகிமைன்னா என்ன அர்த்தம்? நீங்களே உங்கள் பழனிப்படி நான் சொன்ன மாதிரி சொல்லணும்னா நீங்களே உங்களுக்கு புரிஞ்ச அளவு சொல்லலாம். என்ன வாய் தொடங்க யாராது? எனக்கு புரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் புரியுது. உங்களுக்கு புரிஞ்ச அளவு இருந்தால் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிட்டு தாங்க. என்ன சாப்பிடுதோம்ல? சோறு, மீன் சாப்பிடுதோம்ல, கறி சாப்பிடுதோம்ல. இந்த நாக்கில் பல சத்துக்களை எடுத்து அது பாட்டில் அது இடத்துக்கு அனுப்பிடும். அதுக்கப்புறம் இறப்பையில் போய் செமிக்கும், பிறகு சிறுகுடலில் போய் செமிக்கும், பெருங்குடலில் போய் செமிக்கும், பிறகு சக்கையை வழி தள்ளிடும். அவ்வளோ மிஷின் எங்கே இருக்கு? உள்ளே இருக்குது. இறப்பையில் ஒரு சுரக்கும். அந்த இந்த கையில் இங்கே விட்டால் இங்கே வந்து விழுந்துடும் அந்த அசிட் இறப்பையில். நம்ம 2 நாள் சாப்பிடாமல் இருந்தோம்னா வயிறு வலிக்குங்கமில்ல, ஒயாமல் பட்னியாக கடங்களுக்கு அந்த அசிட்டு இறப்பையவே கடிச்சிடும். இறப்பையை கடிச்ச உடனே தான் புண்ணு விழுந்துருது. அவங்களுக்கு தான் அல்சர்னு பேர். அல்லேலூயா. அப்போ அந்த அசிட்டோட தன்மை என்னென்னா, நீங்கள் ஆட்டுக்கறியே முழுசாக முழுங்கினாலும் அரகரகரன்னு அரைச்சி தூரம் கட்டிடும். இதில் ஓட்ட போட்டு இங்கே வர்றதுன்னா எப்படி இருக்கும்? அலைஸ் போய் ஒரு கடையில் போய் ஒரு அந்த கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டானா, வயிறு நிறைய சாப்பிட்டா போட்டி போட்டு சாப்பிட்டானோ 2 பேரும். இவன் 8 இட்லி சாப்பிட்ருக்கான், அவன் 8 இட்லி சாப்பிட்ருக்கான். அலைஸ் வந்து சொல்லுவான், என் வயிற்று வலிக்கு ரொம்ப சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், இந்த விரலை விட்டு ஒரு இட்லி நான் தூரம் எடுத்துருவேன். அவன் சொல்லுவான், தாத்தா நான் 2 விரலை விட்டு தான் இருந்தால் தான் 2 இட்லி சாப்பிட்டு போனேன் அப்படின்னா. அல்லேலூயா. நான் இதை படைப்பை குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த விரலை பாருங்க, இங்கன ஒரு மடக்கு, 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 இப்படி நல்லா மடங்குது. இது மடங்காமல் இருக்குதுன்னு வச்சு விடுவோம். ஒரு தோசையை போட்டோன்னா தோசையை பிச்சு திங்கணும். எப்படி சாப்பிடுவேன்? இப்படி வச்சு இப்படி சாப்பிட வேண்டியதான். ஆனால் ஞானமாய் படைத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? ஞானமாய் படைத்திருக்கிறார். கண்ணு இருக்கு, ஒரு தூசி நம்மளை நோக்கி வருது, அந்த கண்ணு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? மூடிடுது, டக்குன்னு மூடிடுது. நம்மளை அறியாமல் அது பல காரியங்கள் நம்ம உள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், ஒரு ரத்தம் சின்னதை பார்க்குறோம், நம்மளே அறியாமல் கண்ணீர் வருது. டிவி பார்க்கும்போதே வருமே, வருதா? சீரியல் பார்க்கும்போதே வருமே. அந்த அந்த சுவாகத்தை பார்த்தோன்னா நமக்கு கண்ணீர் எங்கேருந்து வருது? ஆட்டோமேட்டிக்காக சுரப்பி நம்ம உணர்வுக்கும் கண்ணுக்கு என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய படைப்புகள். என்னது? தேவனுடைய படைப்புகள். இங்கே வாசிப்போம் 19வது அதிகாரத்தில் 1வது வசனம்.
யாராவது வாசிங்க. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாயத்தில் அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவர் கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா. வீட்டில் மழை பெய்து ஒரு கொடை கொண்டு வரனால கூடையில் ஓட்டம் இருக்கு. வெளியே மழை பெய்யுது, உள்ளேயும் மழை பெய்யுது. ஆமென். உள்ளேயும் மழை பெய்யுது, வெளியும் மழை பெய்யுது. ஒரு சின்ன ஓட்டை இருந்தது, தைக்க போனேன். தைக்க அசால்ட்டை கொடுத்து தைங்க 10 ரூபா இருக்கும் போல நினைச்சேன். 30 ரூபா கட்டான். அட பாடுவா, 30 என்ன செய்ய கொடுத்துட்டேன். அல்லேலூயா. நான் இப்போ என்ன செஞ்சுருக்கணும், கேட்டுட்டு தான் என்ன செய்யணும், தைக்கணும். இப்போ போனோடனே நீங்கள் கொடுத்து தைக்கணும், ஆம்பட்டில் 30 ரூபா கேட்க தான் செய்வான். அல்லேலூயா. ஆனால் இவ்வளோ பெரிய பூமிக்கு ஒரு கொடையை பிடிச்சிருக்காரு. அண்ணன் பாரு, அண்ணன் தெரியுதா? எங்கே பார்த்தாலும் கொடையாக தான் இருக்கு. தோலுபட்டி கிழிஞ்சு கிடக்கு, தைக்க நாதி இல்லை. ரோசாப்பு சிந்தி கிடக்கு, வரக்க நாதி இல்லை. தபால்காரன் கத்திக்கிட்டு போகிறான், கூப்பிட நாதி இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் வானத்தின் மகிமையை வெளியரங்கமாக்கக்கூடிய பழமொழிகளை சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இதெல்லாம் மகத்துவமானது. இதுதான் அவருடைய மகிமை என்ன செய்யுது, வெளியரங்கமாக்குது. அது யாரும் செய்யறதுக்கு முடியாது. ஆமென். இவ்வளவு செய்தாங்களா, எதையும் செய்ய முடியுதா? இஸ்ரேல் மேல அல்லேலூயா அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் குண்டை போடுதான். குண்டை போட்டோன்னே இவன் ஒரு சுவிட்சை தட்டு தான், அந்த வார குண்டை பூரா அடித்து நொறுக்கிடுது. அவன் அனுப்புனது 150 ராக்கெட்டு, அவன் இடத்துல வந்து விழுந்தது 3 ராக்கெட்டு தான். அல்லேலூயா. இன்னொரு குண்டை இவங்க இருந்து ஒரு அனுப்பி அந்த சூரியனை 2 உடைக்க வைக்க முடியுமா? கிட்ட போனோடனே நேரம் எரிஞ்சிரும். கிட்ட எது போனாலும் எரிஞ்சிடும் சூரியன் கிட்ட. ஆமென். சூரியனுக்கும் நமக்கும் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அதிசயம் இருக்கும். நட்சத்திரம் அதை விட மேலே இருக்கு, அது அதை விட அக்னியாய் நிறைந்தது. அல்லேலூயா. சந்திரன் சூரியன்ல இருந்து அல்லேலூயா அந்த ஒளியை வாங்கி சந்திரன் பூமிக்கு கொடுக்கு. தன்னைத்தான் சுற்றி பூமியும் என்ன செய்யுது, ஒரு முறை சுத்துது. அதனால தான் நம்ம இரவும் பகலும் உண்டாகிட்டே இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய அமைப்பு, கிரகிக்க முடியாது. நம்ம புத்திக்கும் நம்முடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டது. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு குறைய, ஆனால் காணாதது நிறைய இருக்கு. அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் விஞ்ஞானம். அல்லேலூயா. அதான் என்னது விஞ்ஞானம். இஸ்ரால வேலை பார்க்குறேன். என்னத்தை ஒரு கோழி குஞ்சை ஒரு குரங்க அனுப்பினேன். அது சந்திர மண்டலத்தில் இறங்கி வந்துட்டு உடனே கைத்தட்டி அவார்டு கொடுத்து சந்திர மண்டலத்துக்கு என்னத்தை அனுப்பிட்டாரு, குரங்க அனுப்பியிருக்காரு. அதனால் அவருக்கு என்ன அவார்டு கொடுங்கள், அவருக்கு மாசங்கி சம்பளம் இவ்வளோ கொடுங்கள், இருக்கிற இடம் கொடுங்கள், ஃப்ளைட் ஃப்ரீ, நாடு பூரா சுத்தத்துக்கு ஃப்ரீ, எல்லாம் கொடுக்கும். எதை கண்டுபிடிக்க? தேவன் படைப்புகளை இவன் கண்டுபிடிக்கிறது தான் என்னத்தை கொடுக்கான், இவ்வளோ சம்பளம் கொடுக்கான். நம்ம இந்த திருவனந்தபுரத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய படைப்புகள். அடுத்தால என்ன இருக்கு, 2வது வசனம். ஆமென். எதெல்லாம் நீங்க பார்க்கிற எல்லாம் விஞ்ஞானம் தான், அறிவு தான். அல்லேலூயா. பார்க்கிற பூரா தேவனுடைய வார்த்தைகள் தான். வார்த்தையினால் அவர் என்னத்தை உண்டாக்கினாரா, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கினார். பூமி உண்டாக கடவுது என்றார், அப்படியே ஆயிற்று. சந்திரன் உண்டாக கடவுது. அவர் பெரிய சுடரை ஏற்படுத்தினார், சின்ன சுடரை ஏற்படுத்தினார். சுடர்னா என்னது, வீட்டில் பார்த்தீங்களா விளக்கு, அந்த விளக்கு சுடர். சுடர்னா என்னது, விளக்கு அல்லது தீப்பந்தம்னு அர்த்தம். எது தீப்பந்தத்தை எதை காமிக்கிறதுக்கு, இந்த எதுக்கு, சின்ன ரூமுக்கா, உலகத்துக்கு ஒரு தீப்பந்தத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர். அதை அறிவது தான் மகிமை. அவர் மகிமை எப்படி விளங்குது, அந்த வானங்கள்ல விளங்குது, சந்திரன்ல விளங்குது. வெயில் என்னமா வெயில் அடிக்கி, கால் சொடுத, மேலெல்லாம் தீயால பிடிக்கி. சூரியன் எங்க இருக்கு, எங்கேயா இருக்கிற சூரியனுக்கு நமக்கு இவ்வளவு பவர். அல்லேலூயா. திடீர்னு பார்க்க மழை பெய்யுது, பல 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 பலன்னு தூத்துது. எங்கே பார்த்தாலும் மழையாக தூத்துது. அங்கே என்ன அந்த பூவாளியில் வச்சு இப்படி தொழிச்சிக்கிட்டா இருக்காரு.
கரெக்டாக விழுது மழை. ஒவ்வொரு சொட்டும் அந்த 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 ஊர் பூரா விழுது. நீங்கள் இந்த தோட்டம் பூரா பூவா அவ்வளோ வைக்க பார்ப்போம். மேலே பெரிய தட்டு போட்டு இந்த சினிமாலாம் மழை செயற்கை மழை பெய்ய வைப்போம். பெரிய தட்டு இங்கேருந்து அங்கே வரை இப்போ தட்டை விரிச்சிடுவான். விரித்து இங்கேருந்து மோட்ரு போட்டு தண்ணியை மேலே ஊடி விடுவான். அந்த மேலேருந்து விடுதல அந்த ஓட்டையில் பூரா தண்ணி விடும். உடனே இங்கே ஹீரோவும் ஹீரோனையும் பாட்டு பிடிச்சிட்டு அங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருப்போம். அங்கே என்ன போய் தான் அதுக்கு வெளியே போனால் என்ன ஆகும்? வெயில் கொட்டுரும். ஆனால் அந்த இடத்துல மாத்திரம் மழை பெய்கிற மாதிரி இந்த தட்டை வச்சுருந்தான். அல்லேலூயா. மேலே என்ன தட்டை வச்சுருக்காரு? எந்த தகர கடையில் போய் அவ்வளோ பெரிய தட்டை வச்சாரு? ஆனால் எப்படி பெய்யுது? எப்படி அதிசய பக்கமான காரியங்கள் மழை பெய்யறதெல்லாம். விரக்கி ஐயா விரக்கி குளிருது இல்லையா? எங்க நீங்க வடக்க போகல, அப்படியே ராத்திரியும் பகலும் கார் எல்லாமே லைட் போட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பான். முன்ன வர ஆளே தெரியாது. டிரைவர் ஓட்டுவார், கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் அந்த கண்ணாடியை தொடச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே வந்து படிஞ்சிடும். அதை விட நீங்கள் காஷ்மீர் பக்கம் போனீங்கன்னா விடிய காலம் பஞ்சாயத்து போர்டில் வந்து டிராக்டர் வருவான். அவன் இது ஏஜிபியை வச்சு அவ்வளோ ரோட்டில் உள்ள பனிக்கட்டியெல்லாம் தூர தள்ளின பிறகு தான் வண்டி பூரா போகும். அந்த தூர தள்ளினது பூரா லேசாக வெயில் ஆகிட்டுனா அவ்வளோ தண்ணி ஆகி அங்கே பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிக்கும். எல்லோரும் உள்ள ஒரு சட்டை போட்டு, அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டு, அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டு, பெரிய கோட்டு போட்டு, பெரிய தொப்பி போட்டு, முகமூடி போட்டுட்டு தான் குடுன்னு வருவாங்க. அதுலேயும் சில ஆள் வயிற்றுக்குள்ளே நெருப்பை உண்டாக்கி அந்த ஈராங்கி கூட வச்சுருக்கோம்ல, நம்ம வீடுகள்லாம் ஈராங்கி கூட, அதே வயிற்றுக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க, குளிர் தாங்க முடியாமல். அல்லேலூயா. நான் கல்கட்டாவில் இருக்கும்போது கீழே பூரா சாக்கு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே அல்லேலூயா பலகைனால பெரிய கட்டில், அதில் 4 பேர் படுக்கணும். அதுக்கு கீழே இந்த பலகை கீழே தகரத்தை வச்சு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே தீ போட்டுருக்கணும். எதுக்கு கீழே? பலகைக்கு கீழே தகரம் போட்டு அடித்து அதுக்கு கீழே தீயை போட்டு மேலே 4 சாக்கை விரித்து அதில் அதுக்கு மேலே 2 போர்வை, சாக்கில் தான் படுக்கணும், போர்வையை விரித்து அதுக்கு மேலே தோலை மூடி வச்சுருப்போம். அப்படி இருந்தும் ஒரு குவார்ட்ரு வேறு போட்டிருப்போம். அப்படி இருந்தும் உள்ள என்ன நடுங்கும். டெய்லி மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் அந்த சூடை என்ன செய்ய முடியும்? குளிர தாங்க முடியும். அந்த அளவுக்கு அப்படி குடுக்குன்னு நடுங்கும். அல்லேலூயா. இது எங்கேருந்து வந்தது? வீட்டுக்குள்ளே 3 நாளும் உள்ள என்ன வரப்பு? பனி வருது, அந்த குளிர் வருது. அதெல்லாம் எப்படி படைச்சிருக்கிறாரு? வேதம் சொல்லுது, ஒரு தாயின் கருவிலே குழந்தைகள் உருவாகும் போது அந்த கருவை நீ அறிவாயோ? அந்த கருவில் எலும்புகள் உருவாவதை நீ அறிவாயோ? அது அந்த அறிய முடியாது. அது மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டது. குழந்தைக்கு ஆகாரம் எங்க இருந்து போகுது? தாய்க்கு இருந்த போது. அது எப்படி போகுது? நீ அறிவாயோ? அறிய முடியாது. அதெல்லாம் தேவனுடைய மகிமையை என்ன செய்து வெளியரங்கமாக்குது. உங்களுக்கு அநேக காரியங்கள் நம்மளால் அறியவே முடியாது. அது எல்லாம் என்னது? தேவனுடைய மகிமை என்ன செய்து வெளியரங்கமாக்குது. 3வது வசனம் வாசிப்போம். பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆமென். ஆகிலும் ஆமென், ஆமென். போதும். வேதத்தை பாருங்க. சந்திரனும் சூரியனும், சந்திரன் இங்கே போய் முடியுது, சந்திரன் இங்கே போய் முடியுது, சூரியன் இங்கேருந்து உதுக்கி. உடனே அந்த சூரியன் கேட்க, ஏ சந்திரா, ஏன்பா சீக்கிரம் போய் முடியுத, நான் சீக்கிரம் வர வேண்டியிருக்குன்னு கேட்கா. ஒன்று பேசுதான். அது என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் வராமல் இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக அது வேலையை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. அது வார்த்தைக்கு என்ன செய்யுது? கீழ்படியுது. எல்லாம் மகத்துவங்கள். அவர் மகிமை எங்க வானத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? விளங்கிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு மின்னல் சட்டு பண்ணிருக்கு, கண்ணு போயிருக்கு. அடே சங்கர கோயில் திடீர்னு மழை வந்து சட்டு பட்டு நம்ம மின்னல் அடிச்சுதான் 250 டிவி காலி. எல்லாம் வெளியே தூக்கியோட கவர்மெண்ட் டிவி கொடுக்கணும். யார் உங்களை பிளக்கை சொல்லி வைக்கிட்டோன்னா கவர்மெண்ட் இல்லையா? கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லா டிவியும் போயிட்டு டிவி தரணும். மின்னலை அவனா விட்டான், கவர்மெண்ட்டாக விட்டான். பொண்டாட்டி புருஷன் சண்டை வந்தாலே உடனே போய் பஸ்ஸை மறிக்கணும்னு நினைக்காங்க.
அல்லேலூயா. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள் என்ன செய்து விளங்க பண்ணுகிறது. மலையை போய் பாருங்க, எத்தனையோ மிருகங்கள், மலையை போய் பாருங்க, எத்தனையோ பூக்கள், எத்தனையோ பறவைகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய படைப்பு அவர் மகிமை என்ன செய்து வெளியரங்கமாக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரைட், இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வசனத்தை வாசிப்போம். இந்த வானங்கள் பூமிகள் நீங்க பார்க்கிறதுக்கு அதிசயத்தக்க படைப்புகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிறது. நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிறது. ஆமென். அதே தேவன், சொல்லுங்க, அதே தேவன் நான் பிசாசின் சாயலுக்கு இருந்தேன், அவருடைய சாயலாய் என்னை மாற்றி தேவனுடைய மகிமையை என் மூலமாய் வெளியரங்கமாக்குகிறார். வானத்துல தெரிஞ்ச மகிமை, சந்திரன்ல தெரிஞ்ச மகிமை, நம் மூலமாய் இயேசுவின் சாயலாய் அவர் மகிமை வெளியரங்கமாகிறது. சொன்னதை சொல்லுமாம். நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். வானத்தையும் பூமியும் படைக்கும் போது எவ்வளவு மகிமை வெளியரங்கமானதோ, அதே போல பிசாசின் சாயலாய் இருந்த என்னை இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி என் மூலமாய் தேவனுடைய மகிமை என்ன செய்றாரு? வெளியரங்கமாக்குகிறார். இதுதான் சொல்ல வந்தேன். அப்ப மகிமைன்னா என்ன? படைப்பின் அழகு. படைப்பின் அழகு என்னன்னா, அது சரியானபடி எனக்கு அந்த அர்த்தம் வரமாட்டேங்குது. அவர் படைப்பின் தன்மை, அது படைப்பின் அழகு, அந்த படைப்பின் வெளிப்பாடு, படைப்பின் வெளிச்சம் வச்சுக்கோ. பிரசன்னா சொல்ல வச்சுக்கோ. அந்த வெளிப்பாடு இது என்னது? தேவனுடைய மகிமை என்னது? வெளியரங்கமாக்குது. ஒருத்தன் சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலாம், இவன் வேதத்துல சேர்ந்த பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நமக்கு எவ்வளவு ரூபா வருதுன்னு சந்தோஷமா இருக்க முடியலங்க. அது என்னது? தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுது. 3 தடவை சாவ போயிட்டாரியா, இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அப்போ தேவனுடைய மகிமை என்னாவது? வெளியரங்கமாகுது. ஆமென். இவன் எப்படி இருந்தான், இப்ப கலாநிப்பெல்லாம் மாறிட்டானே, அப்ப தேவனுடைய மகிமை மட்டுப்படுது. இவன் வாய் பேசாமலே இருந்தால, இப்போ அதிகமா வாய் பேசல, அப்ப தேவனுடைய மகிமை என்ன ஆகுது? மட்டுப்படுது. அல்லேலூயா. எவ்வளவு அடிச்சாலும் பேசவே மாட்டேங்கால, என்ன ஏச்சி பேசும், என்ன பேச்சு பேசும், ஒரு வாய் திறக்க மாட்டேங்கால. அப்போ தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுது. அவர் வாய் திறப்பாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தோம். அல்லேலூயா. நம் மூலமா தேவனுடைய மகிமை என்ன ஆகணும்? வெளியரங்கமாகணும். நான் இயேசுவின் தேவ வானத்தையும் பூமியும் படைத்த தேவ மகிமை வானத்தில் எப்படி விளங்குகிறதோ, அதே போல என்னை பிசாசின் தேவனுடைய சாயலுக்கு மாற்றி அவருடைய மகிமை இந்த பூமியில் என்ன ஆகணும்? வெளியரங்கமாக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்டுகள். இயேசுவின் நாமத்தினால் ஒரு வசனத்தை வாசிப்போம். 73வது அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி எல்லாம் நீர் என்னை நடத்தி ஆமென் மகிமையில ஏற்றுக்கொள்வீர். ஆமென். இது நல்ல கேட்கணும். இப்போ தான் முடிவு உள்ள இடம். இங்க பிசாசு மகிமையும் தேவ மகிமையை அடைவதற்கு நாம் பிசாசோடு போராடி ஒவ்வொரு நாளும் மறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுக்கிறோம்? யாரை மாதிரி மாறுறதுக்கு? இயேசுவை போல இயேசுவின் மகிமையின் மூலமாய் வெளியரங்கமாக்குறதுக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிறோம். வேதம் சொல்லுது, ஒரு நாள் மகிமையில என்ன செய்வீர்? ஏற்றுக்கொள்வீர். பூமியில எனக்கு ஆலோசனை தந்து, ஆலோசனை எதுக்கு தர்றாரு?
மாறுவதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு, அல்லையா, பிசாசின் சாயல் மாறி இயேசுவின் சாயலாய் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தந்து ஒரு நாள் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த மகிமையை நான் கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறேன். எங்க? இந்த பூமியில. எப்படி காண்கிறேன்னா, நான் தேவசாயலாய் மாறும் பொழுது, சொல்லுங்க, இந்த பூமிக்குரியவர்கள் செய்யாத அநேக காரியங்களை நான் செய்யும் பொழுதும், தேவனுடைய கிரியைகளின் மூலமாய் வெளிப்படும் பொழுதும், தேவனுடைய கிரியைகளை, தேவனை நான் கண்ணாடியில பார்க்கிறது போல இந்த பூமியில பார்க்கிறேன். என்னத்தை பார்க்கிறேன்? எப்படி பார்க்கிறேன்? தேவனுடைய கிரியை மூலமா என்ன செய்றேன்? பார்க்கிறேன். ஆமென். இது மனுஷன் செய்திராத கிரியை நீங்க செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்? தேவ மகிமை உங்க மூலமா என்ன செய்யுது? ஆனா கண்ணாடியில பார்க்கிறேன். என்னது பார்க்கிறேன்? இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார். நான் பிசாசை நீங்களா ஜெயிச்சீங்க? சாபத்தை நீங்களா ஜெயிச்சீங்க? தேவன் செய்தார். இது என்னைக்கு உணர்ந்தோமோ அதை இயேசுவை நான் கண்ணாடியில என்ன செய்றேன்? பார்க்கிறேன். மனுஷன் அறிந்திராத வழியில எப்பமெல்லாம் நடக்கீங்களோ அது அப்போ கண்ணாடியில பார்க்கிறது போல அவர் மகிமையை நான் பார்க்கிறேன். இப்போ கண்ணாடியில பார்க்கிறேன். நான் செத்த பிறகு, சொல்லுங்க, என் சரீரம் தான் சாகும், என் ஆத்துமா சாகாது. நான் பரலோகத்துல போய் அவர் மகிமைய முகமுகமாய் பார்ப்பேன். நேர்ல பார்ப்பேன். எங்க போய்? பரலோகத்துல போய் பார்க்கும்போது நான் இயேசுவை பார்க்க மாட்டேன், மகிமையின் சாயலில் இருக்கிற பிதாவை பார்ப்பேன். அல்லேலூயா. அது யாக்கோபு எழுதுறாரு. இப்ப கண்ணாடியில காண்கிறது போல இந்த உலகத்துல இப்படி போல மகிமையை பார்த்துக்கிட்டு அலைதீங்க. நீங்க மரித்த பிறகு உங்க ஆத்துமா போய் யாரை பார்க்கும்? இயேசுவை டைரக்டா பார்க்கும். முகமுகமாய் பார்ப்பீர்கள், அவர் மகிமையை பார்ப்பீர்கள், அவர் அழகை பார்ப்பீர்கள். அழகு மூக்கு மொழி எப்படி கர்லிங் வச்சிருக்காரு அந்த அழகு இல்ல. எந்த அழகு? அவருக்கு அந்த சரீரம் கிடையாது, மகிமையின் அழகு. நீங்க எங்க படுகிற கோபமோ, இங்க படுகிற அல்லது துன்பமோ, துயரமோ, கண்ணீரோ, வேதனையோ அதெல்லாம் அங்க. போலீஸ் ஸ்டேஷனோ, டாக்டரோ, அண்ணன் தம்பி சண்டையோ அதெல்லாம் அங்க. ஆட்டுக்கறியோ, மாட்டுக்கறியோ, மீன் கறியோ அதெல்லாம் அங்க கிடையாது. அங்க மகிமையே வேறு. பூமிக்குரிய மகிமை வேறு, பரலோகத்தின் மகிமை வேறு. அந்த மகிமையை நான் தேவனோடு இருப்பேன். தாவீதை பார்ப்பேன், அல்லது ஆபிரகாமை பார்ப்பேன், ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுவேன். தேவனை முகமுகமாய் பார்ப்பேன். நான் கண்ணாடியில பார்க்கிற மாதிரி இல்லை, முகமுகமாய் அவர் தரிசிப்பேன். அதான் யோபு சொல்றாரு. அல்லேலூயா. அந்நிய கண்ணல்ல, என் கண்ணை யாரை பார்க்கும்? தேவனை பார்க்கும். தேவனை என் கண்ணை பார்க்கும். அதனால நான் பரலோகத்தில் போய் மூக்கு மூஞ்சி இருக்கிற இயேசுவை பார்க்க மாட்டேன். தாடி வச்சுக்கிட்டு, கம்பு வச்சுக்கிட்டு, போர்வை மூடிட்டு வர்றாரு அந்த இயேசு அங்கே கிடையாது. அல்லேலூயா. அவர் நான் மகிமையின் சாயலாக மாறினா தான் அவர் மகிமையின் சாயலாக நான் என்ன செய்ய முடியும்? நான் மகிமையாக மாறினா தான் அவர் மகிமையை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இல்லைன்னா ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஆமென். அப்போ மகிமைன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிருங்க, முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு மகிமை புகழ்ச்சி, பெருமை. இரண்டாவது மகிமை என்னது? ரட்சிப்பு, அபிஷேகம், பிரசன்னம், மகிமை, அக்னி. என்ன சொன்னேன்? ரட்சிப்பு, அபிஷேகம், பிரசன்னம், மகிமை. மகிமைக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? அக்னியாய் மாறிடுவோம். இந்த மகிமை என்னன்னா அவர் படைப்பின் மகத்துவம். என்னது? படைப்பின் மகத்துவம். அது படைப்பின் அழகு. படைப்பின் மகத்துவம்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்ட முத்திரை மோதிரம். நான்லாம் யாரு? ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டவர். அல்லேலூயா. பெரிய ஆச்சரியமானது, ரொம்ப பெரிய ஆச்சரியமானது. அல்லேலூயா. கண்ணு, காது எல்லாமே நம்ம உறுப்பு பூராமே ஆச்சரியத்தக்கம். நீங்க ஏதோ பாக்குறீங்களோ அதுக்குள்ள தேவனால் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்டது. அதனால இதெல்லாம் உலகத்தில் நிறைஞ்சி கிடக்கிற எல்லா படைப்பும் தேவனால் படைக்கப்பட்ட தேவ மகிமை வெளியேறமா. ஆனால் பிசாசினுடையதான் மாறிட்டு இப்போ என்ன ஆயிட்டு? அந்த மகிமையை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை மாதிரி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க?
அதான் அவருடைய மகத்துவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்ட பொருளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. அதனால தேவனுடைய மகிமை நாம் ஒவ்வொரு மூலமாக இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும். மகத்துவமானவர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் செயல்களும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் கிரியைகளும் அல்லது மனுஷன் செய்தராத அப்பாற்பட்ட சக்தியாய் மாறணும். அல்லேலூயா. மாறினா நீங்கள் தேவ மகிமை வெளியரங்கமாக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.